ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th 11th 12th சப்ளிமெண்டரி எக்ஸாம் நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கான முழு விவரம், நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ், அதுபோக இந்த வருஷம் அரியர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னம்னா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது உங்கள்கிட்ட சும்மா தகவல் தெரிவிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னாலே அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிடுறேன். 12th அப்ளிகேஷன் டேட் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. 14ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி, இந்த மாதம் 29 தான் அவங்களுக்கு லாஸ்ட் டேட். 10 வருஷத்துக்கு முன்னால் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, இந்த வருஷம் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே புரியுங்களா. 12th அப்ளை பண்ணுறதுக்கான டேட் 29ஆம் தேதியோட முடியுது. அதனால அவங்களுக்கு அந்த தகவலை தெரியப்படுத்திடுங்க. அதுபோக 10th and 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கான அப்ளிகேஷன் டேட் என்ன அப்படின்னம்னா உங்களுக்கு இன்னைக்கு மார்னிங் 11 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட்டுக்கு 11th சொல்லிடுறேன். 22ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து 4ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து போடுவாங்க. விண்ணப்பம் வந்து நீங்கள் பண்ணலாம். அதுபோக தனித்தேர்வர்கள் என்னென்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னம்னா, ஏற்கனவே ப்ராக்டிக்கலில் இருக்கிற சப்ஜெக்ட் எழுதி அரியர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் போய் அப்ளிகேஷன் போடலாம். இல்லை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் முடித்தேன் அப்படின்னம்னா உங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியாது. உங்களுக்கான அப்ளிகேஷன் எங்கே போய் போடணும் அப்படிங்கிற டீட்டெயிலும், அது போக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் வேணும் அப்படின்னம்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதிகபட்சம் 100லேருந்து 160 வரைக்கும் தான் பே பண்ணுறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் என்கிட்ட கால் பண்ணீங்க அப்படின்னம்னா எங்கே போய் அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற தகவலும் சொல்லிடுறேன். உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் பாஸ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் நான் சென்ட் பண்ணுறேன். மேத்தமெட்டிக்ஸை தவிர 11th மேக்ஸை தவிர 11th மேக்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்ட டியூஷன் போனீங்க அப்படின்னம்னா தான் பாஸ் பண்ண முடியும். புரியுங்களா. ஏதாவது ஒரு மெட்டீரியலை கொடுத்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறது கிடையாது. நான் கொடுக்குற மெட்டீரியல் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட தான் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்பேன். அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டியூஷன் போயிடுறது நல்லது. புரியுங்களா. மற்ற என்ன சப்ஜெக்ட் அப்படின்னம்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 11th ப்ரைவேட்டாக எழுதுறவங்க என்ன சப்ஜெக்ட் நான் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் மட்டும்தான் எடுக்க முடியும், ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட்ஸ். புரியுங்களா. அந்த 4 சப்ஜெக்ட் என்ன அப்படின்னம்னா தமிழ், இங்கிலீஷ் எல்லாருக்கும் காமன், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, இந்த 4 சப்ஜெக்ட். இதில் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது காமன். அந்த ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக நீங்கள் வேறு சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னம்னா சூஸ் பண்ணிக்கலாம். புரியுங்களா. பொலிட்டிக்கல் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம், அட்வான்ஸ்டு தமிழ் யூஸ் பண்ணலாம், அது போக உங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் சூஸ் பண்ணலாம். இந்த 4ல் ஒன்று வந்து அந்த 4வது பாடம் ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மற்ற 5மே காமன் தான். தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், இது 5ம் காமன். புரியுங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா அப்ளிகேஷன் டேட் 22, இன்னைக்கு மார்னிங் 11 மணிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இது வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னம்னா உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்றது ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னம்னா ஏற்கனவே +1 எழுதி இந்த வருஷம் அரியர் அப்ளை பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 50 ரூபா, இதர கட்டணம் அப்படின்னு சொல்லி ஒரு 35 ரூபா படிக்கிறாங்க. ஆன்லைன் ப்ராசஸ்க்கு ஒரு 70 ரூபா படிக்கிறாங்க. 105 155 ரூபா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. இதுவே 2 சப்ஜெக்ட் எழுதுறீங்க அப்படின்னம்னா இந்த 50 அப்படிங்கிறது 100 ஆகும், 205 ரூபா வரும். 3 சப்ஜெக்ட் அப்படின்னம்னா 255 ரூபா ஆகும். இது அப்படியே மாறிக்கிட்டே போகும். ஆனால் பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் 6 சப்ஜெக்ட்டுக்குமே மொத்தமாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதுதான் கட்டணம். 150 தேர்வு கட்டணம், 35 ரூபா இதர கட்டணம், மொத்தம் 185 ரூபா. ஆன்லைன் ஃபீஸ் 75 ரூபா சேர்த்து 255 ரூபா தான் எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க கவர்மெண்ட்டுக்கு. புரியுங்களா. அது போக உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னம்னா ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 150 சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்கிட்ட பே பண்ணிட்டு மெட்டீரியல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னம்னா 10th 22ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அந்த 22 யாருக்கு அப்படின்னம்னா இந்த வருஷம் எக்ஸாம் எழுதி இல்லை இதுக்கு முன்னாலேயே எக்ஸாம் எழுதி ப்ராக்டிக்கல் நான் அட்டன் பண்ணிட்டேன், தியரி மட்டும் அட்டன் பண்ணணும், ஒரு சப்ஜெக்டோ 2 சப்ஜெக்டோ இருக்குது இல்லை 4 சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு மார்னிங் 11 மணிலேருந்து அப்ளை பண்ணலாம். இல்லை இந்த வருஷம் தான் நான் 10th தனித்தேர்வராக முதல் முறை அப்ளை பண்ண போகிறேன், இதுக்கு முன்னால் 9th வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன் இல்லை 8th வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு அப்படின்னம்னா நாளைக்கு மார்னிங்லேருந்து தான் ஆரம்பிக்குது. 23/5/2025. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னம்னா ப்ராக்டிக்கலுக்கு அட்டன் பண்ணணும். புரியுங்களா. ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணணும். அந்த ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைரெக்டாக நீங்கள் எங்கே போயிட முடியாது அப்படின்னம்னா இந்த சர்வீஸ் சென்டர், நான் நோடல் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 7 கொடுத்துருக்காங்கன்னு, அங்கே போய் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். தொடர்புடைய மாவட்ட வரையிலான நாட்களில் தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு சென்று கட்டணம் 125 பணமாக செலுத்தி
ஒப்புகைச் சீட்டை சேவை மையத்தில் காண்பித்தால் மட்டுமே கருத்தியல் தேர்விற்கு பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார். புரியுங்களா? ஒரு ஒப்புகை சீட்டு, அதாவது அனுமதி சீட்டு வந்து வாங்கணும்னு சொல்றாங்க பிராக்டிகலுக்கு. அது எங்க போய் அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிஓ ஆபீஸ், மாவட்ட கல்வி அலுவலகம், அந்த அலுவலகத்துல போய் அதுக்குன்னு தனியா ஒரு கவுண்டர் போட்டிருப்பாங்க. 10th நான் பிராக்டிகலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க போய் சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிசி மட்டும் கொண்டு போகணும். புரியுங்களா? இதுக்கு முன்னால படிச்ச ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டிசி மட்டும் கொண்டு போகணும். டிசி, ஆதார் இது 2 கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, அங்க வந்து ₹125 செலுத்தி அப்ளிகேஷன் போட்டு வந்துடலாம். இது பிராக்டிகலுக்கு. அந்த ஒப்புகை சீட்டை வச்சு தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய நோடல் ஆபீஸ், நோடல் சென்டர், அப்ளிகேஷன் போடுறதுக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க போய் அந்த செய்முறை இதுக்கான ஒப்புகை சீட்டை காமிச்சு கருத்தியல் தியரி அட்டன் பண்றதுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இது 5க்கும் எக்ஸாம்க்கு எழுதுறதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். புரியுங்களா? இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, என்னுடைய நம்பர் 6379172791 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான முழு டீடைல் உங்களுக்கு சொல்லிடுவேன். புரியுங்களா? 10th பொறுத்த வரைக்கும் நீங்க பாஸ் பண்றதுக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே ஒரு சப்ஜெக்ட்டுக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ₹100 வாங்குறேன். 5 சப்ஜெக்ட்டுக்கும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பே பண்ணிட்டு என்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் பே பண்ணிட்டு உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நீங்க பிடிஎஃபா தான் சென்ட் பண்றேன். பட் நீங்க பாஸ் பண்ணிடலாம். புரியுங்களா? பாஸ் பண்றதுக்கான மெட்டீரியல் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ₹100 வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் 6379172791 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து நீ எக்ஸாம்ல ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது, நீங்க பாஸ் பண்றது வரைக்குமே உங்களுக்கான கைடன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். அந்த கைடன்ஸுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 100 தான் வாங்குறேன். அந்த 100 வாங்கிட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே நாங்களே டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவேன். ஹால் டிக்கெட் வர்றதுலையும். புரியுங்களா? அது போக நீங்க எந்த ஸ்கூல்ல போய் அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற டீடைல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். உங்களுக்கு மெட்டீரியலுக்கும் தனியா நீங்க என்கிட்ட பே பண்ணிட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல பாஸ் பண்றது வரைக்குமான கைடன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவேன். புரியுங்களா? வேணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.